வணக்கம் அருள். நான் சிவரஞ்சினி. நான் அருட்செல்வன். இது வெட்டி பேச்சு. வெட்டியா பேசுதில்ல. ஓகே, இது நம்மளுடைய 79வது ஷோ. இந்த ஷோவில் இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய போராட்ட வணக்கம். நம்மளோட ஷோ 79வது ஷோனா அப்போ மிச்சம் இருக்கிற 78 ஷோவும் நம்மளோட FBல இருக்கு, நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கு. போய் மறக்காம பாருங்க. இந்த ஷோவையும் யூடியூப்லயும் இருக்கு. ஸ்பாட்டிஃபை புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாய் பேரா இல்ல, ஸ்பாட்டிஃபைனா ஜஸ்ட் ஆடியோ, வெறும் ஆடியோல நம்மளோட நிகழ்ச்சியை கேட்க முடியும். இப்ப இன்னொன்னு இளைஞர்களுக்கு எல்லாரும் இருக்கிற ஒரு இடம் டிக்டாக்லயும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இளைஞர்கள் மட்டும் இல்ல சிவரஞ்சனி, எங்க மாதிரி ஆளுங்களும் டிக்டாக்லாம் பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எல்லாரும் மக்கள் எல்லாம் இருக்கிற இடம் ஒரு இடம் டிக்டாக். ஓகே, எல்லாத்துலயும் பார்க்கலாம் நம்மளோட வெட்டி பேச்சு வெட்டியா பேசலன்ற ஷோவை. ஸோ இன்னைக்கு நாங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கோம். என்ன அருள்? சரி, இந்த போன வாட்டி தைப்பூசத்துக்கு முன்னால சுஷ்மா ஒரு உண்ணாவிரதம்லாம் ஓடினுச்சு. அதுக்கு நீங்கள் போயிருந்தீங்க தானே? ஆமாம் அருள். சுங்காய்புலு ப்ரீசன் முன்னுக்கு, அதாவது இந்த சொஸ்மாவில் பிடிப்பட்டவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வெளியே இது செஞ்சுட்டு இருந்தாங்க, உண்ணாவிரத போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா தைப்பூசத்தை ஒட்டி 4 நாள் லீவு கொடுத்துட்டாங்க. யாரும் போய் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை பார்க்க முடியாது அப்படின்றதுனால. அந்த லீவு கொடுக்காதனால உண்ணாவிரதம் செஞ்சாங்களா? லீவு கொடுக்காதனால ஒரு உண்ணாவிரதம் செஞ்சாங்க. இன்னொன்று பெரிய இஷ்யூ என்னன்னா உள்ளுக்கு அவங்களுக்கு அவங்களோட குடும்ப நபர்கள் பிடிப்பட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் செய்யணும். இப்போ ரொம்ப நாளாக உள்ளுக்கு இருக்காங்க. எப்போ வெளியே கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க, எப்போ கேஸ் நடக்க போகுது, இப்படி பல பிரச்சனைகளை அவங்க அங்கே நான் இருந்தப்போ ஷேர் பண்ணாங்க. இந்த சொஸ்மாவில் பிடிப்பட்டவங்களோட ஃபேமிலியும் நிறைய பிரச்சனைகளை தான் அருள் கோத்ரூ பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய எல்லா ஃபேமிலி மெம்பரோடைய அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். இந்த ஒரு ஆளை பிடிச்சோன்னே, சொஸ்மாவில் பிடிச்சோன்னே. அப்போ எல்லாருக்கும் வருஷ கணக்கில் இன்னமும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ஒன்றும் நடக்காமல் இருக்குது. அண்ட் இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகல. எப்போ இவங்களுக்கு விசாரணை நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டினியூஸாக உள்ளுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பட் சிவரஞ்சினி, இந்த சுஷ்மா உள்ளவங்க எப்போதும் பிடிப்பட்டது காரணம் இவங்க கேங்ஸ்டரு, அந்த கேங் இந்த கேங்கு. அதனால ரொம்ப சில பேர் இது சுஷ்மா சட்டம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னது? இல்லை அருள், அப்படி தனிப்பட்ட கருத்து சொல்லலாம். நாளைக்கு போட்டுட்டாங்களா உங்களை? இல்லை அருள், உண்மையிலேயே இந்த கேங்ஸ்டர் பிரச்சனைன்னு சொன்னால், சமுதாயத்தில் கேங்ஸ்டர் பிரச்சனைன்னு சொன்னால் அது மக்களோட பாதுகாப்புன்னு நம்ம பார்க்குறோம் ஒன்று. ஆனாலும் சட்டம் இப்போ நீங்கள் ஒரு பலித்த போராட்டவாதி, உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே. ஏன்னா ஒருத்தவங்களை சட்ட ரீதியில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களை கைது பண்ணுறாங்கன்னா, அடுத்த நிமிஷம் அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்கான தண்டனை எப்போ கிடைக்கும், எப்படி அந்த கேஸ் ஓட போய் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் சொஸ்மால் அப்படி நடக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது? ஒரு தப்பே செஞ்சிருந்தா கூட எப்படி அவங்களுக்கு 60 நாள் அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாமல், அவங்கள எந்த இடத்துல வச்சுருக்கோன்னு ஃபேமிலிக்கு சொல்லாமல், அதுக்கப்புறம் கேஸ் நடக்காமல், இது எப்படி நியாயமாக இருக்கும் அருள்? ஆக்சுவலி சரித்திரத்தில் பார்த்தோம்னாக்கா, இந்த சுஷ்மா சட்டத்துக்கு முன்னால் IAC இருந்துச்சு. ஸோ நஜீப் காலத்தில் IAC, ஆனால் IAC பார்த்தோம்னாக்கா இந்த அரசியல்வாதிங்க மேலே இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த சுஷ்மா நாட்டுக்கு பாதுகாப்புக்காக இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஆர்கனைஸ் கிரைம்காக சொஸ்மான்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இது ஸோ அதில் தான் இந்த LTTயில் ஆதரவு கொடுத்தவங்க சில பேர் பிடிச்சாங்க. நம்ம தோழர் குணா, சில பேர்லாம் பிடிச்சாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் சொஸ்மாக்கும் IACயில் 60 நாள் வச்சுருக்கலாம் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகாமல். 60 நாள் முடிஞ்சு 2 வருஷம் சில பேர் 10 வருஷம் 12 வருஷம்லாம் இருந்திருக்காங்க IAC கீழே. சுஷ்மா கீழே நஜீப் கொண்டுட்டு வரும்போது சில வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்று மொதல் 28 நாள் கோர்ட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. ஸோ 60 நாள்லேருந்து 28 நாள் கொஞ்சோண்டு குறைச்சிட்டாங்க கொஞ்சம். ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே சிவரஞ்சன், சட்டத்தில் என்ன சொல்லுது, ஒரு நாள் எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியும்? சட்டத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்க 20 மணி நேரத்துல கோர்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஓகே ரைட். அதுக்கு பிற்பாடு ரிமாண்ட்
ரிமாண்ட் வந்து 7 நாள் இருக்கு, 14 நாள் இருக்கு, மேக்ஸிமம் 14 நாள். ஓகே. ஆனால் 7 நாள் குறைஞ்ச ஒரு ரொம்ப அந்த குற்றம் எந்த குற்றத்தில் குறைவான குற்றம் உள்ளதில் மேக்சிமம் 7 நாள், இல்லாட்டி பெரிய குற்றம்க்கு வந்து மேக்சிமம் 14 நாள் வச்சுருக்கணும். ஆனால் அது கோர்ட் தான் முடிவு பண்ணுது. ஆமாம். ஸோ இதில் வந்து பிரச்சனை வந்து இதில் வந்து 2 பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று இந்த செக்ஷன் 4 28 நாள். ஸோ அதை வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துக்கிட்டு பெயில் வந்துட்டு குழந்தைங்கள், பெண்கள், வயசானவங்களுக்கு மட்டும் பெயில் கொடுக்க முடியும். மிச்சவங்களுக்கு பெயில் இல்லை. இது சொஸ்மால. ஓகே. அப்போனாக்க ஒருத்தங்க வந்துட்டு நிர்வாதியா இல்லையான்னு எப்படி நிரபராதியா இல்லையா அப்படின்னு எப்படி கோர்ட்டுக்கே போகலையே, நடக்கலையே, அப்போ எப்படி முடிவு பண்ண முடியும்? கேஸ் நடக்கலையே. ஆனால் இப்போ கேஸ் நடக்காத போது மிச்சவங்களுக்குலாம் பெயில் கிடைக்கும். கரெக்டா? இவங்களுக்கு வந்து சுத்தமாக பெயில் இல்லை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸ் வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்க 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் வந்துக்கிட்டு அவங்க 8 வருஷம் வந்து உளிக்கே இருக்கணும், பெயில் கிடைக்காது அவங்களுக்கு. அது மனித உரிமை அத்துமீறல் தானே ரோல். அதுதான் வந்துக்கிட்டு இப்போ இடையில வந்துக்கிட்டு இந்த சொஸ்மா வந்துட்டேனே நம்ம சைஃபுடீன் அமைச்சர் சொல்லியிருக்காரு, அப்புறம் பிரதமரே சொல்லியிருக்காரு சுஷ்மாவை வந்து நம்ம ரிஃபார்ம் செய்யணுண்டு. ஸோ பார்ப்போமே செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் போலீஸ்க்கு வந்துட்டு இந்த சுஷ்மாவில் வந்து மாற்றம் மிந்திலேருந்து சுஷ்மா ஆர்வம் இல்லை. ஆனால் மடானி பிரதமர் அன்வார் வந்துக்கிட்டு அவர் அந்த காலத்திலே ஐஎஸ்சி டைம்லையும் சரி சுஷ்மா டைம்லையும் சரி கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்துக்கிட்டு அமெண்ட் பண்ணிடுவாங்க. மிந்தி வந்து தூக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து தூக்கத்து சூழ்நிலையில் இல்லை, அமெண்ட் பண்ணுவாங்க. பிஎஸ்எம் நம்மளும் அதை தான் கேட்குறோம், அமெண்ட் பண்ணுங்கள். சுவாக்காம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்க பெயில் கொடுங்க, பெயில் குறைஞ்சபட்சம் பெயில் கொடுங்க அப்படின்ட்டுன்னு. அதனால் அருள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொஸ்மாவில் வந்து இப்படி நடந்துட்டுருக்கு. இடையில இப்போ இவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் கூட மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அங்கே. இல்லை, இந்த ஒருத்தர் நிப்பாட்டுனதே மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனால போனாங்க. ஆமாம். ஆனால் அங்கேயும் போயும் வந்து மினிஸ்டரை பார்க்க முடியல. அன்னைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இந்த கேடிஎன்லேயும். உள்ளுக்கு போக முடியல, மினிஸ்டரை பார்க்குற அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்ட்டுன்னு. ஆமாம், அன்றைக்கி அங்கே போயிருக்காங்க. மினுக்கு வந்து பாஸ் கொடுக்கலையாம். பாஸ் கொடுக்கலன்ட்டு வந்துட்டு அன்றைக்கி தான் சொல்லிட்டாங்களா போகலான்னு சொல்லிட்டு நம்ம சிவன் இருக்கார்ல, நம்ம ஸ்வராம் சிவனும் சில ஃபேமிலி மெம்பர்ஸும் போயிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி அதுக்கு பிற்பாடு சிவனையும் ஒரு ஃபேமிலி மெம்பர்லாம் கோர்ட்டுக்கு ஏற்ற போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது அப்புறம் ஒரு யூடர்ன் பண்ணிட்டாங்க. பட் அதோட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, எனக்கு வந்து சில கால்கள் வந்துச்சு. இவங்களை வந்து உழுக்கு அடிச்சிருக்கானுங்க. இந்த ஒன்னாவிரதம் வெளியே நடக்கும் போது உழுக்கு வந்து அடிச்சிருக்காங்க கைதிகளை. அதில் வந்து சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிருக்காங்க. சில வீடியோவும் நான் பார்த்தேன். அது உண்மையா ரோல்? இல்லை, இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்குது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நாளாக நம்மளோட ப்ரீசன்லலாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒன்று சுங்கைபுலோவில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்போ இடையில பார்த்தோம்னாக்க தைப்பிங் ப்ரிசனில். ஆமாம் ரோல், அதுவும் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஜனவரி மாதம், இன்னொரு வந்து ஃபெப்ரவரி மாதம். ஒருத்தர் சின்னவர் கன்சின் எங்டு ஒருத்தர் வந்துட்டு இறந்து போயிட்டார். அப்புறம் வந்துட்டு 2வது மாதம் போன மாதத்தில் வந்துட்டு விஜயன் உணர்வர் வந்து இறந்து போயிட்டாருங்க. நான் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்க உள்ளுக்கு வந்து போலீஸ் அடிச்சதுனால, வார்டன் அடித்ததுனால தான் இவங்க இறந்துருக்கலாம், அதனால தான் இவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்காரு. அது எவ்வளோ தூரம் உண்மை? இல்லை, ஒன்று என்ன எனக்கு அதிர்ச்சியான செய்தினா, ஒரு ரயட் நடந்திருக்கு. ரயட் ஏன் நடந்திருக்குன்னா, இந்த பச்சு கஜாலேருந்து சில உள்ளவங்களை வந்து தைப்பிங்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க கைதிங்களை. ஸோ தைப்பிங் வந்துட்டு சரியான கிரைம். ஸோ அதில் ஒரு சண்டை நடந்திருக்கு பாருங்களேன். ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் போது வழக்கம் போல் 3 ஹவர் சிசிடிவி வேலை செய்யலாம். ரொம்ப பிளான் பண்ணி நேர்மை செஞ்ச மாதிரி இருக்காரு. ஸ்கெட்ச் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. சரி, சிசிடிவி வேலை செய்யல, போட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு மனித உரிமை இயக்கம் சுவாக்காம் வந்துட்டு டைப்பிங் ப்ரிசனுக்கு போகும்போது
அவங்கள வந்து நிப்பாட்டிட்டாங்க, உள்ளுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனாக்க என்னத்தை தான் மறைக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்வாகாம் தான் வந்து அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமை இயக்கம். பாடி அவங்களே போயிட்டு உங்களுக்கு இது பண்ண முடியல. அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துட்டு அவங்களும் நம்ம மாதிரி பத்திரிக்கையிலலாம் அந்த பிரச்சனையை தெரியப்படுத்திட்டு தான் அப்புறம் தான் விட்டாங்க. இப்போ இடையில போயிட்டு பார்த்துருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம எதிர்நோக்கிறோம். ஓகே, இந்த டைப்பிங்கில் நடந்தது. ஆனாலும் இது இந்த மாதிரி இந்த சிறைச்சாலையில் வந்து மக்கள் இறக்குறது வந்து ஒரு புது இஷ்யூ இல்லை. ஆமாம், கைதிகள் இறக்குறது இது தொடர்ந்து ஒரு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இந்த பாட்காஸ்ட் ஆரம்பத்துலேன்னு நம்ம சோக கதையாக பேசிகிட்டு இருக்கோம். சரி, நல்ல விஷயம் என்னாச்சும் இருக்கா? கண்டிப்பா அருள், இப்போ தொழிலாளர் வர்க்கத்துக்கே ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த 2ஆம் மாசத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் வேஜ், அதாவது அடிப்படை மாத சம்பள சட்டம் வந்து அடிப்படை சம்பளம் உயர்ந்திருக்கு. 1500லேருந்து 1700 வெள்ளிக்கு வந்து ஏறி இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் மக்களுக்கு சந்தோஷம். நம்மளுக்கு நம்ம தான் 200 வெள்ளி கட்டணும் மிந்தி. ஆமா, நம்ம வந்து 2000 வெள்ளி கேட்டோம் அடிப்படை சம்பளம். 2000 வெள்ளி கேட்டோம். இப்போ 1700 வெள்ளி ஏற்றிருக்காங்க. நான் ஏற்றிருக்கிறது ஒரு சந்தோஷம் தான். ஸோ இந்த சட்டம் வந்து எப்போலேருந்து அமல்படுத்துகிறாங்க? 2வது மாதம், அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து அமல்படுத்தணும். அதாவது மக்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து முதல் சம்பளம் பார்த்தோமா வந்து இந்த மார்ச் மாதம் கிடைக்கணும். அவங்களோட முதல் சம்பளம் 1700 வெள்ளி மினிமம் வேச்சா அறிமுகப்படுத்தி. ஸோ சட்டத்தில் வந்து 7ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கணும். 7ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கணும். ஓகே, ஸோ இது சந்தோஷமான விஷயம். சரி, இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப இப்போ நம்மளுக்கு பிஎஸ்எம்மில் வந்து நம்ம ஜெரிட்டு இந்த மாதிரி பிஎஸ்எம் சியாப் மரஹான்லாம் இருக்கும்போது ரொம்ப தொழிலாளி இதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. கிடைக்குமாங்க, போட்டுருவாங்களாங்க, நடக்குமாங்க, உண்மையாங்க? ஓகே, அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி வந்துக்கிட்டு எப்படிங்க அதை வெட்டி கொடுப்பாங்களா? சம்பளத்தை ஏற்றி மிச்சத்தை மிந்தி வேற அலவன்ஸ் கிடைக்கும், அதில் வெட்டி போடுவாங்களா? ஓகே, இது நியாயமான கேள்வி தான். ஏன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் கேட்குறாங்க. ஒன்று வந்து என்னன்னா வந்து இந்த 1700 வெள்ளி வந்து உயர்வு வந்து எல்லா தொழிலாளிக்கும் இல்லை. பார்க்க போனால் ஆக்சுவலி 5 தொழிலாளிக்கும் கீழே உள்ளவங்களுக்கு வந்து இப்போ இல்லை உயர்வு. ஸோ இது வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் உயர்வு ஏற்றுவாங்க சம்பளம். ஸோ இப்போ 5 தொழிலாளிக்கும் மேலே உள்ள முதலாளிகள் எல்லாருமே வந்து 1700 வெள்ளி கொடுக்கணும். இப்போ அப்போ ஒரு முதலாளி வந்து 5 தொழிலாளிக்கு குறைவாக இருந்தாக்க பழைய குறைஞ்ச சம்பளம் தான். ஆனால் மிச்சவங்களுக்கு எல்லாமே 1700 வெள்ளி இப்போலேருந்து. அப்போ வெளியூர் தொழிலாளி, மலேசியா தொழிலாளிக்கு எல்லாத்துக்குமே ஏறுமா? மலேசியா தொழிலாளி எல்லாருக்குமே சட்டம் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். இந்த குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து எல்லாருக்கும் ஏறும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஏறும். ஓகே, சரி. இப்போ வந்து ஏறாட்டி என்ன செய்யுது? நீங்கள் பாட்டுக்கு சொல்லுவாங்க ஏறும். இப்போ ஏறாட்டி தொழிலாளிங்க என்ன செய்ய முடியும்? இப்போ முத நீங்கள் சொன்ன மாதிரி தான் சில நேரம் முதலாளிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க சம்பளத்தில். அதாவது வந்து இந்த குறைஞ்சபட்ச சம்பளத்தை ஏற்றிட்டு இந்த ஓவர் டைம்லலாம் விளையாண்டுறது. இப்போ நம்ம பார்த்தோமா நிறைய இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நம்ம கூப்பிடுறது காரணமே இதுதான். ஏங்க எங்களுக்கு சம்பளம் ஏறிடுச்சு, ஆனால் அதே சம்பளம் தாங்க எங்களுக்கு கிடைக்குது, ஒரு மாற்றமும் இல்லைன்னு. ஏன்னா வந்து வேற ஒரு இடத்துல விளையாண்டுருவாங்க இந்த முதலாளிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அறவே வந்து இந்த அடிப்படை சம்பளம் ஏற்றாத சூழ்நிலையும் இருக்கலாம். ஸோ இவங்களாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடம் இருக்குது இவங்க வந்து கூப்பிடுறதுக்கு. ஒன்று வந்து இந்த புகார் பண்றதுக்கு, ஒன்று வந்து இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஜபாத் நக கிர்ஜ ஜேதிகே இங்க போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒன்று இருக்கு, அங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போடணும், அட்வான் போடலாம். 2வது வந்து நம்மளுடைய லைன் ஒன்று இருக்கு, சியாப்னு சொல்லுவோம், சிஸ்டம் அட்வான் கிர்ஜலா தொழிலாளர் புகார் இது சிஸ்டம். அதுல கூட வந்து புகார் போடலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்மளோட சியாப்போட போன் நம்பர், இது வந்து ஹேண்ட்போன். ஸோ சியாப்போட ஹேண்ட்போன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது கூட பண்ணலாம், வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். கால் பண்ண முடியாத தொழிலாளிங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். கால் பண்ண முடிஞ்ச தொழிலாளிங்க வந்து கோசம் 111 கோசம் 767989. ஓகே, இதான் நம்ம சியாப்போட ஹாட்லைனு. ஷாப்க்கு கூப்பிட்டாக்கா ஷாப் பண்ணிடுவாங்க. எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிறந்த அறிவுரை
கொடுப்பாங்க, கூட நிற்பாங்க, சண்டை கொடுப்பாங்க சியாப்பு. ஸோ அது மூலிமா நம்ம ஸோ இந்த குறைஞ்ச சம்பளம் வந்துட்டு ஒரு முக்கியமான தொழிலாளி வந்து பல தொழிலாளிங்க குறைஞ்ச சம்பளத்தில் தான் நம்பி இருக்கிறாங்க. இதுக்கு வந்துக்கிட்டு சரித்திரத்தில் பார்த்தோம்னாக்கா பிஎஸ்எம்க்கு பெரிய பங்கு இருக்குது தானே? கண்டிப்பாக அருள், பிஎஸ்எம் பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம 2002 இந்த இந்த அடிப்படை மாதள சம்பள சட்டம் வேணும்னு சொல்லி போராட்டம் தொடங்குனது. இப்போ 2002 வந்து அப்போ 2002 900 வெள்ளி கேட்டோம். நம்மளுக்கு மாத சம்பள சட்டம் வந்தது நாட்டில் வந்து 2012 900 வெள்ளி கொடுத்தாங்க. அங்கேயே 10 வருஷம் பிடிச்சிச்சு அந்த 900 வெள்ளிக்கே போராட்டம். அதுக்கப்புறம் வந்து 100 வெள்ளி ஏத்துறது, 50 வெள்ளி ஏத்துறது அப்படின்னு சொல்லி படிப்படியா ஏறி இன்னைக்கு 1700 வெள்ளியில இருக்கும். சரி, ஒரு வெற்றி சேஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பா இது வந்து ஒரு அருமையான ஸோ வெட்டி பேச்சு வெட்டியா பேசுறதில்ல. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் ஏத்தாட்டி வெட்ட சொல்லல, ஆளுங்களை புகார் பண்ண சொல்றோம். சரியா? ஓகே அருள், இப்போ வேற ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா அருள் நம்ம நாட்டில்? இது தவிர்த்து நல்ல விஷயம் எதுவும் நடந்துட்டு இருக்கா? வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்லை, இப்போ நல்ல விஷயம் அப்படின்னு இல்லை, ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இது பேர் வந்து ஊரா 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 நல்லா இருக்கு பேரு. அர்பன் ரினியூவல் ஆக்ட். சரியா? அக்தா பம்பருவான் பண்டா. ஓகே, அது நகர்ப்புற புதுப்பிக்கல் சட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ரைட்டு. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்குங்களா? அரசல் புருசலா கேள்விப்பட்டோம், அங்கேயும் இங்கேயும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டு அமைச்சர் கோமிங்க அமைச்சர் கேபிகேடி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இப்போ பார்த்துங்கனாக்க நீங்கள் கோலலும்பூருக்கு போனாங்கனாக்க இந்த பல இடத்துல வந்து இந்த பழைய ஃப்ளாட்ஸுங்கெலாம் இருக்குது, ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. அந்த காலத்தில் ஃப்ளாட்ஸ் கட்டணும்னாக்கா ஒரு 2 ரூமு, ஒரு ரூம்லாம் இருக்குது முந்தி காலத்தில், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பழைய ஃப்ளாட்ஸ்லலாம் வந்துட்டு திருப்பி அந்த மாதிரி அங்கே ஆளுங்க வந்து குடியிருக்கிறது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில் குடியிருக்காங்க. சில பேர் சேவா விட்டு வெளியாகிடுறாங்க. சில ஃப்ளாட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சரியா? பார்க்கும் போதே ஐசோன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கும் போதே ஏன்னா, ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ளாட்ஸை உடச்சி திருப்பி கட்டணும்னாக்க அனுமதி வந்துக்கிட்டு இப்போ உள்ள சட்டத்தில் வந்து 100 விழுக்காடு மக்கள் ஆதரவு கொடுத்தா தான் செய்ய முடியும். இப்போ இந்த கொண்டுட்டு வர போகிற சட்டத்தில். ஆமாம். ஓகே, இல்லை இப்போ இருக்கிறது சட்டம். இப்போ இருக்கிறது சட்டமில் வந்து 100 இப்போ பார்த்துக்கங்களேன், இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு 5 பேர் செத்துருக்கலாம். சரியா? இல்லாட்டி அவங்க குடும்பத்தில் வாரிசு இருக்காது. அப்போ அந்த 100% வந்தால் தான் வந்துட்டு மாற்றம் செய்ய முடியும்னாக்க நடக்குமா? அது நடக்குது விஷயமா? கொஞ்சம் கஷ்டம் தான், சாத்தியம் படாது. ஸோ இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, புது திட்டத்தில் வந்துக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு கட்டடம் இருந்தாக்க 50 விழுக்காடு ஆளுங்க வந்துட்டு ஆதரவு கொடுத்தாக்க போதும் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அப்புறம் வந்து 30 வருஷத்துக்கு கீழே வந்துட்டு 80 விழுக்காடு ஆளுங்க வந்து அனுமதி கொடுக்கணும். அப்படின்னா 100% இல்லை. ஆமாம். அப்புறம் வந்துட்டு 30 வருஷத்துக்கு மேலே உள்ள, அப்படின்னா 40 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே உள்ள இதுக்கு வந்துட்டு 75 விழுக்காடு 75%. இதுதான் அரசாங்கம் வந்து முன்னுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பயங்கரமான அட்டாக், சவால். இது நல்ல விஷயம் தானே அருள்? இதுக்கு என்ன ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க, இப்போ பாஸ் கட்சி என்ன சொல்கிறாங்கனாக்க, இல்லை இவங்க வந்துக்கிட்டு இது கோமிங் இது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பாஸ்காரங்களும் டிஏபிக்காரங்களும் எல்லா இஷ்யூவும் என்ன இஷ்யூ ஆக்கிடுறதுனால இப்போ பாஸ் என்ன சொல்கிறாங்கனாக்க, என்ன நடக்க போகுதுனாக்க, இந்த கட்டடத்தை வந்துட்டு உடைச்சிட்டேனே இந்த இப்போ இருக்கிறாங்களே இந்தியர்கள் மலாய்க்காரர், குறிப்பாக வந்து மலாய்க்காரர்கள் இந்தியர்கள் தான் பாஸ் சொன்னாங்க. இவங்களெல்லாம் வெளியாக்கிட்டு கட்டடத்தை வந்து பெருசாக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பணக்காரங்களுக்கு ஒண்டி தான் வாங்க முடியும் அந்த கட்டடம், ஏழை மக்கள்லாம் வெளியாகிடுவாங்கண்டு சைட் ஸ்டடிக்கு வேறு சொல்லிட்டாரு. இது பார்லிமெண்ட்டில் சொன்னார். இதை வந்துட்டு அரசாங்கம் வந்து ரம்பஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இப்போ பாஸ் கட்சி கூட ஒரு பெரிய மறியல் நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மோசமான இது, பாமர மக்கள் எல்லாம் வெளியாக்கிக்கிட்டு திருப்பி கட்டிட்டு அந்த பில்டிங்கோட சாதாரண மக்களுக்கு வாங்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க.
ஓகே. பட் ஆனால் தெரியல, நம்மளோட அனுபவத்தில் நம்ம வந்து பிஎஸ்எம் வந்து நிறைய இந்த ஃப்ளாட் கம்யூனிட்டி கூட வந்து வேலை செய்கிறோம். நம்ம நிறைய ஃப்ளாட்டையும் பார்த்துருக்கோம். ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிற ஃப்ளாட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், மக்கள் கூட வேலை செஞ்சுருக்கோம். நம்மளுக்கே தெரியாது சில நேரத்தில் எப்படி வந்து அந்த சூழ்நிலையை மாற்றுறது, எப்படி வந்து அதை சரி பண்ணுறது. ஏன்னா ஆளுங்க அங்கே தங்கியிருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏழைங்க, ஓகேங்களா, அவங்ககிட்டலாம் பணம் இல்லை. ஸோ எப்படி இதை வந்து மாற்றி அமைக்கிறது, புதுப்பிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அரசாங்கமே வந்து அந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றப்ப மேபி நம்ம எனக்கு தெரியல அதில் என்ன குறைகள் இருக்கோ, மேபி அந்த குறைகளை நம்ம எடுத்து சொல்லி அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணோம்னா இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன வந்து சரி பண்ணால் இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அனுபவத்தில்? யூசி இப்போ வைபிங்கா கோமிங் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்டடம் வந்துட்டு சாதாரண ஒரு கட்டடம் வந்து 70-80 வருஷம் தான் இருக்குமா. ஓகே. அது 30-40 வருஷத்துலேயே நம்ம வீடே தெரியுமே, ஒரு 20 வருஷம் போனாலே நம்ம சாயம் பூசணும், ஓகே, இதெல்லாம் செய்யணும் பாருங்களேன். 10 வருஷத்துலேயே சாயம்லாம் பூச ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து வர வைக்கணும். ஓகே, பிஎஸ்எம் வந்துட்டு அரசாங்கம் நல்ல திட்டம் கொண்டுட்டு வந்தால் வர வைப்போம், மட்டமான திட்டம் இருந்தால் துப்ப போகிறோம். ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு மக்களோட அடிப்படை தேவை தான் நம்மளுடைய இது. ஆனால் பிரதமர் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்க, யார் வந்துட்டு இவங்களோட உரிமையை நம்ம பறிக்கல, நம்ம இவங்களை வெளியே போயிட்டு முந்தி ஒரு ரூம் இருந்தால் இப்போ 3 ரூம் கட்டிட்டு அவங்கள திருப்பி அவங்களுக்கு வந்து கூட செலவு வராது, இதோட வந்து நன்மை தான் கிடைக்கும். அண்ட் அந்த கட்டிட பிற்பாடு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருக்குல்ல, அந்த மதிப்பு வந்துட்டு ஏறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் 2 மனசு என்னன்னாக்க, ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு வந்து முதலாளிங்க வருவானுங்க, டெவலப்பர்ஸ் வருவானுங்க. டெவலப்பரோட நோக்கம் வந்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை புதுப்பிக்கிறப்ப எப்போ கூட யூனிட் பிரிச்சு கட்டி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும், லாபம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மக்களோட பாதுகாப்பு என்னன்னா, ஒழுங்கான வந்துட்டு அக்ரிமெண்ட் போடணும் அரசாங்கம் வந்து ஜாயின்ட் வெஞ்சர்வாக இருக்கணும் அந்த ப்ராஜெக்டில். அப்போனாக்க அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் வந்துட்டு அப்படியே வந்து வேலையான யூனிட் கட்டினாலும் அது எப்படி போய் சேரணும்னு வரணும். அண்ட் ஒழுங்கான அக்ரிமெண்ட் இருக்கணும். அது இருந்தாக்க நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாமான்புரம் மற்ற டெங்கியில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சுமத்ராவில் எர்த்குவேக் நடக்கும் போது இங்கே கட்டடம் ஆடுது. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்மளே சொன்னோம், இந்த வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு ஒரு 400 பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சக்ஸஸ் ப்ராஜெக்ட். ஆமாம். ஸோ ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு முந்தியோட நல்லது, அதனால வந்துட்டு இதை வந்து வர வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, அது ஒரு நல்ல திட்டம். அப்போனா என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து அரசாங்கமும் ஃபுல்லி தனியார்கிட்ட கொடுக்காம, தனியார் மையத்துக்கிட்ட கொடுக்காம, அவங்களே எல்லாம் செய்யாமல் அரசாங்கத்தோட ஈடுபாடு இதில் இருக்கணும். மக்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், எப்படி இதை வந்து அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஏழை மக்கள் வந்து பயனடைவாங்க. ரைட்டு. மலேசியாவில் என்ன பிரச்சனைனாக்க, நம்ம பிஎஸ்எம் வந்து எல்லா பிரச்சனையும் வந்துட்டு வர்க்க அடிப்படையில் பார்க்குறோம் ஏழை மக்களுக்குன்னு. மிச்சவங்க எப்படி பார்க்குறாங்கனாக்கா, இப்போ சீன சொல்லிட்டானா இது வந்து சீனனுக்கு லாபம் கொடுக்குது, மலாய்க்காரன் கொண்டுட்டு வந்து இது மலாய்க்காரனுக்கு, எல்லாத்தையும் ஒரு இன்ன கண்ணோட்டத்திலேயே பார்க்கறது தான் நம்மள வந்து ரொம்ப தீவிரமா இருக்குமே தவிர, ஒரு அடிப்படை மக்களுக்கு இது எப்படி போய் சேருது, எல்லா மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு அப்படின்றதுல வந்து நம்ம கொஞ்சம் சில நேரத்தில். ஆமாம். ஸோ இது நம்ம வெட்டியாக சொல்லலை இந்த விஷயம், இது முக்கியமான விஷயம் இது. ஸோ ஓகே, ஊரா பற்றி பேசிட்டோம். மலேசியா இஷ்யூ நான் நினைக்கிறேன் நிறைய மலேசியா இஷ்யூ பேசியிருக்கோம். ஸோ இப்போ உள்ளூர் விஷயம்லாம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இப்போ வெளியே போயிட்டு ஏதாவது இன்டர்நேஷனலில் ஒரு ஆள் தான் ஒரே சூப்பர் ஹீரோ தான் இருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவில். யார்? ட்ரம்ப். இப்போ அவர் தான் எல்லா நியூஸ்லையும் அவர் தான் இருக்கிறாரு. ஆமாம். கனடாவில் மாற்றுறாரு, கிரீன்லேண்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு, இடையில மோடியை போய் பார்த்துருக்காரு, இங்கே போய் பார்த்துருக்காரு. வெளியில உள்ள தலைவர்களை மட்டும் மிரட்டிட்டு இல்லை, இது பண்ணிட்டு இல்லை, அவர் நாட்டில் உள்ள மக்களையே பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. நாட்டில் உள்ள மக்கள்லாம் வந்து இப்போ வந்து இடையில நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு 200,000 அவங்களுடைய தொழிலாளிகளாம்
இந்த அரசாங்க தொழிலாளிகள்லாம் வந்து வேலை இழுக்கிற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு நாட்டுக்குள்ள அப்படின்ட்டு. ஆனால் சரித்திரத்தில் வந்துட்டு 2 கட்சி இருந்துட்டு, டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிக்கன், 2 பேருமே அதே தான், இந்த கொக்கோ கோலா பெப்சி மாதிரி. ஆனால் இதான் வாட்டி அவரோட கேபினெட்டில் எல்லாமே வந்துட்டு எல்லாம் பணக்காரனுங்க, பில்லியனர்ஸ். இப்போ இந்த பில்லியனர்ஸ் தான் எல்லா முடிவும் செய்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த பில்லியனர்ஸ் என்ன நினைக்கிறானுங்கனாக்கா, இந்த அரசாங்கத்தில் வேலை செய்தவங்கெல்லாம் வேலை செய்தில்ல, வெட்டிக்கு இருக்கிறானுங்கன்ட்டு. இது மலேசியாவில் பேசினா சில பேர் கண்டிப்பாக ஆதரவு சொல்லுவாங்க, ஆமாம் இங்கேயும் அப்படித்தாண்டு. ஆனால் அதனால இவங்க எல்லாத்தையும் வெளியாக்குறேன்னா, ஆனால் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புகிறாரு தொழிலாளிக்கு, போன வாரம் எங்கே இருந்த, அது பதில் சொல்லாட்டி வேலை விட்டு தூக்கிடுது, நீ வந்து வேலை விட்டு நின்றுட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே, அது ஒரு பெரிய கிரைசிஸ் தான் அருள். இது வந்து அவங்க நாட்டுக்குள்ள இப்படி ஒரு கிரைசிஸ் நடந்தாலும், ஆனால் வெளியே நடக்கிற கிரைசிஸ்க்கெலாம் பார்த்தா வந்து அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஆர்வம் கண்டினியூ பண்ணுற ஆர்வம் காட்டுற மாதிரி இல்லை. இந்த பாலஸ்தீன் இஸ்ராயல் இஷ்யூ, இந்த யுக்ரைன் இஷ்யூலாம் பார்த்தோம்னா கூட வந்து அது எவ்வளோ தூரம் லாபமாக இருக்கு அப்படின்றத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் ஒன்று பார்க்கணும், இந்த பைடன் டைமில் டெமோக்ராட்ஸ் இருக்கும் போது இந்த 2 சண்டையும் பயங்கரமாக ஓடிட்டு இருந்துச்சு. யுக்ரைனில் சண்டை ஏன் நடக்குதுனாக்கா, அமெரிக்கா வந்துக்கிட்டு அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுத்து 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 வந்து சண்டை போட வச்சுட்டான். ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டானாக்கா, அவன் பிஸ்னஸ் மேன், போர் வேணாம், சண்டையை நிப்பாட்டி, நான் இவ்வளோ உனக்கு கொடுத்துருக்கேன் வெப்பன்ஸு, எனக்கு திருப்பி காசு கொடுன்னு கேட்கலாம். அப்போ அவன் யுக்ரைன்காரன் சொல்கிறான், எனக்கு காசு இல்லைன்னு. அப்போனா உன் நாட்டோட மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, ஏன்னா யுக்ரைன் வந்து உலகத்தில் நிறைய மினரல்ஸ் வந்து அதெல்லாம் என்கிட்ட கொடுண்டு. ஓகே, நீ வந்து அப்போனா லாபம்னால சண்டை போர் இருந்தாக்க அவன் வந்து அதை நிப்பாட்டிட்டு செய்ய சொல்கிறான். இப்போ வந்து யூரோப்பியன் யூனியனே எதிர்க்குது ட்ரம்ப் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தங்கனாக்க, என்னைய கேட்டுங்கனாக்க, யுக்ரைனில் வந்து ஒரு பீஸ் நடக்குதுனாக்க ட்ரம்ப்னால தான். ஏன்னா மிரட்டி வச்சுருக்கான், புத்தின்கிட்ட வந்து 90 நிமிஷத்தில் ஃபோன் பேசிட்டு இவனை மிரட்டி வச்சுருக்கான். ஸோ இவர் ட்ரம்ப் வந்துட்டு சம்டைமில் அவர் பேசுறது வந்துக்கிட்டு ஒரு கிறுக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னாலும் வந்துக்கிட்டு அவன் பேசுறது வந்து எல்லோரும் ஆடுறானுங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறானாக்க, காசாவில் என்ன சொல்கிறாங்கனாக்க, இன்னும் காசா மக்கள்லாம் ஒன்றும் உயிர் இல்லாத மாதிரி அவன் என்ன சொல்கிறானாக்க, ஓகே அந்த ஆளுங்களெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள 2-3 நாடு, ஜோர்டன், ஈஜிப்ட், நீங்கள் அந்த நாட்டில் போய் தங்குங்க, அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு கட்டடம்லாம் நாங்கள் கட்டிட்டு நிறையா அதை அப்படியே சொல்லிக்கிட்டு ஒரு டிக்டாக் வீடியோ போட்டிருக்காரு ட்ரம்ப்பு. என்னன்னாக்கா அவரும் அந்த இஸ்ரேல் உள்ளவரும் காசாவில் வந்துக்கிட்டு அப்படியே சன் பாதிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ காசா உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, என்னன்னாலும் அது எங்கள் நாடு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர் ஓடிக்கிட்டு இருக்கு காசாவில். அது பைடன் டைமில் நடந்தாலும் வந்துட்டு ரொம்ப பேர் வந்து ட்ரம்ப்க்கு தான் இப்போ வந்து அந்த பாராட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல இந்த மிந்தி வந்து இந்த யுஎஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, யுஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா இந்த எல்லா மனித உரிமை குழுக்களுக்கும் வந்து நிறைய வந்து ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டு. இப்போ அதுலேயும் வந்து ஒரு ஆப் வச்சுட்டு நாம் வந்து ஸோ கம்ப்ளீட்டாக இந்த காசு எங்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது அந்த தேவைக்கு மட்டும் பாய்க்கணும். உங்களுக்கு இந்த 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 டிஐ பற்றிலாம் பேசாதீங்க, எப்படி வந்து மனித உரிமையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆப் வச்சுட்டாரு வந்து. ஓகே, ஐ மீன் ட்ரம்ப் கிட்ட நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னும் 4 வருஷம் இருப்பார். இப்போ தான் ஒரு 2 வாரத்திலே இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாரு. சரி, நம்ம தளபதியை பற்றி பேசுவோம், நம்ம இந்தியாவில். ஓகேயா? ஆமாம். இப்போ நியூ கட்சி திறந்திருக்காரு இல்லையா? ஆமாம். என்ன கட்சி? தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி புது கட்சி தான். வெற்றி ஆகிடுவாங்களா அந்த கழகம்? ஐ மீன் இதுக்கு முன்னால் வந்துட்டு கமலஹாசன் ட்ரை பண்ணார், முடியுமா தெரியலையா? ஆனால் தமிழக அரசியலில் பார்த்தோம்னா படம் நடித்தவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே. எம்ஜிஆர்லாம் ஆட்சி படம் நடிகராக வந்து தானே ஆட்சி பிடிச்சிருக்காரு. ஜெயலலிதா அதுக்கப்புறம் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ சரித்திரத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அப்படின்னு பார்த்தா ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே சிவரஞ்சனி, ஆனால் உண்மைதான். இந்த அவர் தளபதி விஜய் சொல்லது பார்த்தாக்க அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த கட்சிக்கு இளைஞர்கள் சப்போர்ட் ரொம்ப இருக்குது. எம்ஜிஆர் மிந்தி ஆட்சிக்கு வரும்போது தான் இளைஞர்கள் சப்போர்ட்டோடு தான் வந்தார்.
ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தேகம், ஏன்னா இதுக்கு முன்னால் வந்துட்டு கமலஹாசன் இப்போ கதையே ஒன்றுமே இல்லை, இப்போ திருப்பி வந்து ஃபிலிமில் அந்தந்த படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? அது விஜயகாந்தும் ஒரு பெரிய அரசியல். ஆமாம், விஜயகாந்த் இன்னும். ஆமாம். ஸோ இது வந்துட்டு அன்றைக்கி ஒரு வருஷம் மாநாடு செஞ்சாங்க. அந்த மாநாட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கருத்து இருக்கா? நிறைய பேர் போயிருக்காங்க அருள். விஜயோட ஃபேன்ஸை நிறைய பேர் அந்த மாநாட்டில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் தான் அருள் தெளிவாக இல்லை. என்ன அருள் கொள்கை அந்த கட்சிக்கு? வாட்லா ப்ரோ, திஸ் இஸ் நாட் ரைட்லா ப்ரோ. ஆக்சுவலி இப்போ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பேசுறது லாங்குவேஜ் வந்துட்டு ஆக்சுவலி எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்கனாக்கா இவரோட கொள்கை என்ன கொள்கைன்னு கேட்குறாங்க. ஏன்னா மோடினாக்கா அவர் இந்துஸ்து அந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சுருக்காரு. அப்போ திராவிடர் கட்சிங்களுக்கு கொள்கை இருக்குது. இவர் அம்பேத்கர் வச்சுருக்காரு, பெரியார் வச்சுருக்காரு, அப்புறம் வந்துட்டு காந்தி, இன்னும் எல்லா தலைவரும் கவு பண்ணிட்டாரு. சரியா? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். முந்தி காலத்துலலாம் பன்னியாருங்கள் தான் ஆட்சி நடத்துவாங்க, இந்த காலத்தில் ஆட்சி நடத்த பிற்பாடு பன்னியார் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பன்னியாருங்களை வந்து மொத்தமாக வந்து நம்ம எதிர்க்கணும், வெளியே ஆக்கணும், அரசியல்லேருந்து வெளியே ஆக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் தனியாக போட்டி போட போகிறாரு. நான் 2026 வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கட்சி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவங்க தனியாக போவாங்க தேர்தலில் நினைக்கிறீங்களா, இல்லை யாரு கூட வேணாலும்? இல்லை, தமிழ்நாடு தேர்தல் வந்து அடுத்த வருஷம். சரியா? அண்ட் தமிழ்நாடு தேர்தலில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 64,000 பூத்து வந்துட்டு ஆள் வச்சுருக்கணும். இவர் சொல்கிறாரு இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்கிறாரு, வச்சுக்கிறதுக்கு நிப்போன்னு சொல்கிறாரு. ஓகே, நான் நினைக்கிறேன் இது நம்ம பார்க்கணும். அவர் ஒன்றுன்னு சொன்னார், இந்த ஃபேசிசமும் சரி பாயாசமும் சரி, ஓகே, இது ரெண்டுமே நம்மளுக்கு வேணாம். ஓகே, இந்த கட்சியை பற்றி, இந்த கட்சியில் வந்து சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு. சரி, இப்போ இந்த கேள்வி வந்துட்டு எப்போதும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கதை என்னன்னாக்கா, இந்த மொதல் 2 கட்சி இருக்குது. ஆமாம், இந்த கட்சி 3வது கட்சி எந்த கட்சி வந்தாலும் ஜெயிக்க முடியாது. இந்த கதை கேட்ட மாதிரி இல்லை மலேசியாவில். கண்டிப்பாக நம்மளும் அதில் தானே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா நம்மள மாதிரி கட்சிகள், சின்ன கட்சிகள்லாம் வந்து ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதானே. ஏன்னா 2 மெயின் கட்சிக்கு தான் சண்டை. ஆமாம், ஏன்னா முதலாளிகள் வந்துட்டு 2 மெயின் கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்குறானுங்க, காசு கொடுக்குறானுங்க, எல்லா இடத்துலையும் நிற்கிறானுங்க. எல்லாரும் வந்து மக்களுக்காக போராடுவானுங்க. தேர்தல் முடிஞ்சேன்னே யார் இவனுக்கு காசு கொடுத்தா அவனுங்களுக்கு ஜாலரா போடுவானுங்க. ஆமாம், மற்றவங்களுக்குலாம் ஆப்பு வச்சிருவாங்க. இப்போ அரிச்செல்வன் அரசியல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ இப்போ முக்கியமாக வந்து ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது நம்ம நாட்டில், அயர்குனிங்கில் நினைக்கிறேன். இடையில வந்து நீங்கள் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம், நம்ம அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வந்து தவறிட்டாரு. ஸோ அங்கே வந்து தேர்தல் வந்து வரப்போகுது. அண்ட் பிஎஸ்எம் நம்ம கட்சி வந்து அங்கே நின்றுருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம எப்படி அருள் திருப்பியும் இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து வேட்பாளர் போடுவோமா? அவர் இறந்து போயிட்டேனே எனக்கு வந்து மஞ்சள் காமாலம் வந்துருச்சு. எனக்கு இது வந்துட்டு எதிர்பார்க்கல அவர் இறந்து போவாருன்னு. ஒன்று வந்துட்டு நம்ம போன தேர்தலில் வந்து பவானி நின்னாங்க. பவானி வந்து இப்போ ஜுவாங் கட்சி உள்ளவர், மகாதீர் கட்சி உள்ளவங்களும் ஜெயிச்சுட்டாருங்க. அது ஒரு வெற்றி தானே நம்மளுக்கு, சின்ன கட்சிக்கு. ஸோ இந்த வாட்டி தேர்தல் வருது. இந்த தேர்தல் வந்து 4வது மாதத்தில் வந்து கண்டிப்பாக தேர்தல் வரணும். ஏன்னா ஒருத்தங்க இறந்த பிற்பாடு 60 நாளுக்குள்ளே தேர்தல் வச்சிடணும். சரி, பொது செயலாளரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஎஸ்எம் போட்டி போடுவாங்களா, போட்டி போட மாட்டாங்களா? கண்டிப்பாக போட்டி போடணும். ஆனால் வந்து இது பார்த்தோம்னா வந்து இந்த சீட் வந்து பேராக்ல இருக்கிறதுனால வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய தோழர்கள், பேராக்ல உள்ள தோழர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்குவாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கூடிய விரைவில் வந்து இதுக்கு ஒரு அறிவிப்பு செய்வோம். கண்டிப்பா அறிவிப்பு செய்வோம். ஸோ அதுல வந்து தெரியும் நம்ம வந்து போட போறோமா இல்லையான்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய மக்களுடைய அஜெண்டாவை முன்னுக்கு வைக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக இது ஒரு வாய்ப்பை தவற விடக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப பேர் வந்துட்டு சிவரஞ்சன், ரொம்ப பேர் வந்துக்கிட்டு இந்த தேர்தல் வந்தனே வந்துட்டு போல வாட்டி பவானி நின்னதுனால ரொம்ப பேர் பிஎஸ்எம் நிற்போமான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க. ஆமாம், மக்கள் இப்படி தான் எப்போதும் இந்த தேர்தல் வந்தாக்க
இவனும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான் அப்படின்னு பார்த்தாங்களா. இப்போ அரசியலில் வந்துக்கிட்டு அவனை தூக்கி போட்டால் இவன் வந்திருக்கான், இவங்களும் அப்படி தான் மோசமாக இருக்கிறாங்கன்னு வந்து ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பிஎஸ்ஐ மாதிரி கொள்கை உள்ள கட்சிக்கு வந்துக்கிட்டு வேலை இருக்கா இல்லையா, ஆதரவு கொடுக்கணும், ஜெயிக்க வைக்கணும், அப்பதான் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அரிச்சலும் நம்ம ஜெயிச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப டாக்டர் ஜெயக்குமார்லாம் ரெண்டு தடவை 2 டேர்ம் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளவு விஷயங்களை இவ்வளவு விஷயங்களை வந்து முன்னுக்கு கொண்டுட்டு போனாங்க, அந்த பயன்படுத்தி, அந்த பதவியை பயன்படுத்தி. அதனால வந்து நினைக்கிறேன் இந்த அரசியல்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆகி ரொம்ப பேசிட்டு இருக்கிறவங்க, இன்னும் ஒண்ணுமே மாற்ற முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப மாற்ற முடியும். உங்களுக்கு ஒரு 3வது கட்சி இருக்கு. ஆமாம், இப்போ தளபதி விஜய் சொன்ன மாதிரி இளைஞர்கள் சாதாரண மக்கள் வந்துட்டு எப்போதும் நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து சக்தி இல்லைண்டு, அவங்களுக்கு பலம் இல்லைண்டு. பிஎஸ்எம் தான் ஒரே ஒரு கட்சி மக்கள்கிட்ட எப்போதும் சொல்லுவோம் பலம் ஒன்று இருக்குது, போராடு. 5 எஸ்டேட்டில் வீடு கிடச்சிச்சினாக்கா இவர் ஃபோன் காலில் முடிவு பண்ணுறல, தெருவில் வந்து மக்கள் போராடுறதுனால தான் இன்றைக்கி வீடு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த சக்தி இருக்குல்ல, அந்த மக்கள் வந்து ஒரு பலம் வந்து தேர்தலில் காட்டணும். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப பேர் இந்த உண்மையான மாற்றம் வர்றதுக்கு அதுதான் ஒரே வழி. ரைட். சரிங்களா? புலம்புறதை விட்டுட்டு நம்மளோட பவரை வந்து எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட 79வது ஷோல அருள், இது வெட்டி பேச்சு. வெட்டியா பேசுதில்ல, நம்மளோட வெட்டி பேசுறோம். வெட்டி பேசுறோம். இந்த ஷோல வந்து நம்ம வந்து பல விஷயங்களை பேசியிருக்கோம். உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இது மக்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். வாழ்க பாட்டாளி, வளர்க வர்க்க போராட்டம். வாழ்க பாட்டாளி.